நம்ம மனசுல தோன்ற சிந்தனைகளை எப்படி கையாளுறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சிந்தனைனா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அது எதுக்கு சமமானது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சிந்தனைங்கிறது எதுக்கு சமமானது, அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு சிந்தனை அப்படிங்கிறது மண்ணில் விழும் விதை போன்றது. உதாரணத்துக்கு ஒரு சிந்தனை எடுத்துக்கோ, கார் வாங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை தானா உதிக்குது. அல்லது வேற யாராவது நமக்கு அந்த சிந்தனையை கொடுப்பாங்க, நீ தான் இப்போ நல்லா ஏர்ன் பண்றல, நீ ஏன் ஒரு கார் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனையை நமக்குள்ள புகுத்துவாங்க. சிந்தனை இப்படி தான் கிடைக்கும், ஒன்று தானா கிடைக்கும், இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்குவோம். ஸோ சிந்தனை இரண்டு வகைகள். இந்த இதுல இருந்து நல்ல சிந்தனை, தீய சிந்தனை அப்படின்னு ரெண்டு விதமா பிரியும். நல்ல சிந்தனை அப்படிங்கிறது நமக்கும் பலனுள்ளதா இருக்கும், மற்றவங்களுக்கும் பலனுள்ளதா இருக்கும். அல்லது ரெண்டுல யாரோ ஒருத்தருக்காவது அது பலனுள்ளதா இருக்கும், அது வந்து நல்ல சிந்தனை. தீய சிந்தனைங்கிறது நமக்கும் கெடுதல் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கும் அது கெடுதல் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு நன்மையும் மற்றவங்களுக்கு கெடுதலும் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். இப்போ இந்த சிந்தனையுடைய குணாதிசயங்கள் என்ன, நமக்குள்ள ஒரு சிந்தனை தோணிடுச்சு அல்லது நமக்கு ஒரு சிந்தனை கிடைச்சிருக்கு அப்படின்னா அது என்னவா மாறும் அப்படிங்கிறத நீங்க எதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, விதையை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரு விதை மண்ணில் விழுகுது பார்த்தீங்களா, மண்ணில் விழுந்த உடனே அதோடைய வேர் கீழே இறங்கும், அதுக்கு மேலே தண்ணி படும்போது அது செடியாவோ கொடியாவோ மரமாவோ வளரும். எவ்வளோ தண்ணி அது மேலே படுதோ அதை பொறுத்து அதோடைய வளர்ச்சி இருக்கும். சரிங்களா? இப்படித்தான் ஒரு விதை மரமா வளர்றது. அதே போல சிந்தனையும் ஒரு விதைக்கு சமமானது தான். இப்போ ஒரு சிந்தனை வருது, கார் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டீங்க அப்படின்னா, அதை இரண்டாவது முறை யோசிக்கும் பொழுது நீங்க தண்ணி ஊத்துறீங்க. எதுக்கு? அந்த சிந்தனைக்கு. அதாவது மண்ணில் விழுந்த விதைக்கு நம்ம எப்படி தண்ணி ஊத்த ஊத்த அது வளருதோ, அதே போல ஒரு சிந்தனையை நீங்கள் நினைக்க நினைக்க அதில் தண்ணி ஊற்றுவதற்கு சமம். அது என்ன பண்ணும்? வளர ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு கிடைத்த சிந்தனை நல்ல சிந்தனையா இருந்தா அதை மீண்டும் மீண்டும் நம்ம நினைக்கலாம். நமக்கும் நன்மை கிடைச்சி மற்றவங்களுக்கும் நன்மை கிடைக்கும், அட்லீஸ்ட் நமக்கு மட்டுமாவது ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னா அந்த சிந்தனையை நாம மீண்டும் மீண்டும் நினைக்கிறோம். ஆனால் அந்த சிந்தனையில நமக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ கெடுதல் வரும் அப்படின்னா அந்த சிந்தனையை மீண்டும் நினைக்க கூடாது. விதை மேல தண்ணி படப்பட அது வளரும். அதே போல சிந்தனையை மீண்டும் மீண்டும் சிந்திக்க சிந்திக்க நினைக்க நினைக்க அது பெரிய அளவில் வளரும். அப்போ நல்ல சிந்தனையா இருந்தா நீங்க மீண்டும் மீண்டும் நினைக்கணும், அப்பத்தான் அது பெரிய சிந்தனையா வளருது, அது செயல்ல போய் முடியும். இதுவே தீய சிந்தனையா இருந்தா ஒரு நொடி கூட தாமதிக்காம அதை நினைக்கிறத தூக்கி போட்டுறணும். உங்க மண்ணுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு விதையை நான் உங்க கையில கொடுத்து இதை போடு உன் காடெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் சொன்னா நீங்க அந்த விதையை உங்க மண்ணுல விதைப்பீங்களா? விதைக்க மாட்டீங்க. அதே போலத்தான் எப்படி மண்ணுக்கு தீங்கு தர விதையை நாம ஊக்குவிக்க மாட்டோமோ, நாம வளர்க்க மாட்டோமோ, அதுக்கு தண்ணி ஊத்த மாட்டோமோ, அதே போலத்தான் நமக்கோ பிறருக்கோ தீமை தர கெடுதல் தரக்கூடிய ஒரு சிந்தனையை நாம நினைக்கவே கூடாது. தெரியாம வரலாம், வந்துடும். அதான் சொல்றல, சிந்தனை தானா உதிக்கக்கூடியது. அப்ப தெரியாம வரலாம், தானா வரலாம். அது வர்றது தப்பு இல்லை. ஆனால் வந்த சிந்தனையை நாம் மீண்டும் நினைத்து அதுக்கு உருவம் கொடுக்கறது தான் ரொம்ப தவறு. ஸோ சிந்தனை நமக்கு தானா உதிச்சதா இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச சிந்தனையா இருந்தாலும் சரி, அதை வளர்க்கலாமா அல்லது அதை தூக்கி குப்பையில போடலாமா அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கையில தான் இருக்கு. அதை வச்சு அதை புரிஞ்சு யாரு செயல்படுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். தீய சிந்தனை எல்லாருக்குமே வரும். தீய சிந்தனை வராத மனிதனே கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் தீய சிந்தனை வரும். ஆனால் அதுக்கு நாம தண்ணி ஊற்றக்கூடாது, அதை மீண்டும் மீண்டும் நாம நினைக்க கூடாது. அதை தூக்கி குப்பையில போடுங்க. அப்படி போட்டாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? இன்னொரு பதிவுல சந்திப்போம்.